ஹலோ. என்னையா என்ன என்ன உள்ள போகணும். உள்ளதுக்கு பேசாம இரு. ஓ, உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா? அதுக்காக ஏன் அடிக்கிற? நீ தலைகீழா நின்னாலும் சரி உன்னை உள்ள விட மாட்டேன். உன்னை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா? கங்கணமே கட்டிட்டியா? ஓ. ஏமா ஏமா, என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா. ஏமா ஏமா ப்ளீஸ் தொடாதயா. ஏமா, நான் அதுக்காக சொல்லணுமா, என் ஒய்ஃப் வழியால ரொம்ப துடிச்சுக்கிட்டதா சொன்னாங்க. இந்த வாட்ச்மேன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறா. நீங்களாவது அதே எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏமா, அதுக்காக சொல்லணுமா, நீங்களாவது கொஞ்சம் அப்புறம் என் வாயில வண்ணவனமா வந்துரும். ஏமா என்னது இவங்க வேற. ஐயோ ஏமா ஏமா, என் ஒய்ஃப் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர் வந்துட்டாரு. வணக்கம் சார். டாக்டர் சார், நர்ஸ் கிட்ட கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல சார். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா சார். இன்னொரு தடவை உன் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது கேட்ட டாக்டர் ஆகணும்னு அண்ணே, என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலண்ணே. யார கேட்டாலும் திட்டுறாங்க, டாக்டர் கேட்டாலும் திட்டுறாங்கண்ணே. ஏன் திட்ட மாட்டாங்க? இல்ல ஏன் திட்ட மாட்டாங்க? என்ன தலப்பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள விட்டுட்டு புருஷங்கார வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய? இது உனக்கு முத பிரசவமாயா இல்ல முத பிரசவமா? 8வது பிரசவம். 8வது பிரசவமா? இவன் என்கிட்ட முதல் பிரசவம் சொன்னா சொல்லியிருப்பான். அங்க பாரு, அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க. சிவன்கரி இருக்கு 5 அடுக்கு தானையா, இவனுக்கு 7 அடுக்கு. போதாதுக்கு 8வது பிரசவம் வேற. யோ, நீ ஒரு மனுஷன் தானா? நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டுனாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா? இவனு இருக்கானே. கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல, போகாத கோவில் இல்ல, உன்னையும் காணும். என்ன இவன் தலை நீ கருகிறேன் இருக்கு? அந்த மர்மத்தை கலையே பாத்துறேன். தலைமுடிய கலைச்சிடாதீங்க. டை அடிச்சிருக்கியா போன வருஷம் இந்த ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல? அதையெல்லாம் நீ படிக்கிறதே இல்லையா? உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவ என் பொண்டாட்டிடாடே. ராஜேஸ்வரி, குழந்தை கொஞ்சங்க. என்னம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டை அடிச்சிட்டு வரணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அந்த வாட்ச்மேன் தான் களைச்சு விட்டான். இந்த உனக்கு இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாங்க, ரொம்ப மோசம். சரி சரி, உனக்கு பிடிக்கலனா அடுத்த வருஷம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிரும். மேடம் மேடம், என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கு. எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும்? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கா? எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே. இந்த 2 நோ சொன்னீங்களே, இதுல எந்தெந்த நோன்னு சொல்ல முடியுமா? KNOW ஒரு நோ, NO ஒரு நோ. NO நோன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதுக்கு அதான் ஸ்பெல்லிங். ஏன் உயிர் எப்படி எடுக்கிற? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு? புரியலையே. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கு புரியும். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? அப்ப வாங்க, கொஞ்சம் கூட வாங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே. வாங்க வரேன். வாங்க. வந்துதான் போச்சு. சார். என்னம்மா இந்த ஆளு? ஓ, என்னம்மா இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசுறான் சார், கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பாக்குறதும் பக்கத்து ஆபீஸ், தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னது வேலை? வேலை இல்ல இல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க தெய்வீக கதை நீங்க பிரிக்க பாக்குறீங்க. ஏமா, அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட வேண்டியதானே? தேங்க்ஸ்.
உருளைக்கிழங்காட்ட ஒரு உருவம் இத்த எப்படி சார் கட்டிக்கிறது? ஆமாமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இவன் எப்படி கடிக்கிறது? ஏன் சார் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. திஸ் கேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு திஸ் ஆபீஸ்ல திஸ் டேபிள்ல ஒன்னா உட்காந்து டைப் அடிக்கல. என் பேர் மன்மதன் இல்ல சேலன். ஹலோ, பைத்தியக்கார ஹாஸ்பிடல். உடனே வந்தா உடனே ஓட்டிட்டு போயிடலாம். வேலையை பாருங்கய்யா. அம்மா அம்மா அம்மா, டேய் என்னடா சும்மா லொம்ம லொம்மன்னு கையில கரண்ட் இருக்கு, வச்சு ஏத்துருவேன். ஏய் சாப்பிடுறீ. ஐயோ அம்மா, என் தோசை எடுங்கடா. முதல்ல எனக்கு வேணும், அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு. இந்தா. ஐயோ எனக்கு பிஞ்ச தோசை வேணும், எனக்கு முழு தோசை தான் வேணும். எடுக்கும் போது பிஞ்சு போச்சுடா, என்ன பண்ணுவேன்? ஏய், இங்க என்னடி சத்தம்? தோசை எடுக்கும் போது இப்படி பிஞ்சு போச்சு. பிஞ்ச தோசை உனக்கு வேண்டாமா? என்னடா? எல்லாருக்கும் முழு தோசை போட்டாங்க, எனக்கு மட்டும் பிஞ்ச தோசை போடுறாங்க. எனக்கு பிஞ்ச தோசை வேணாம். அதுவும் தோசை தான்டா. அது எனக்கு தெரியும், எனக்கு முழு தோசை தான் வேணும், பிஞ்ச தோசை வேணாம். அந்த தோசை இப்படி குடுறி. ஐயோ அப்பா அப்பா, அறிவு கட்டவளே. 8 குழந்தைய பெத்துட்ட, இன்னும் தோசை சுட தெரியல. முண்டம் குடுறி. அம்மா கண்டரம்ல எரியுது. சாப்பிடுறா. ஏய், இன்னொரு தோசையை போடுறேன். மாப்பிள மாப்பிள, பிஞ்ச தோசை வேணான்னு சொல்லிட்டீங்க, அந்த தோசையை போடுறேன். பிஞ்ச தோசை வேண்டான்னு சொன்ன, இந்த தோசையை பிக்காம அப்படியே திங்கணும். என்னடா? ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததான், ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துதான், 2 கூடம் தண்ணி ஊத்தி போதும் போதும். திருஷ்டி சுத்தணும், சும்மா இருங்க. எல்லாம் நேரா உட்காருங்க. துப்புங்க. நான் தான்டா. பொழைக்கிற வீட்டுல கேக்குற பாட்டா இது? ஏன் கேட்டா என்ன? ஏற்கனவே நீங்க பாட்டு கேட்டதுனால பாருங்க, நாங்க படுக்க இடம் இல்லாம அவஸ்தைப்படுறோம். மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான். இவங்களால ராத்திரியில எனக்கு தூக்கமே வருது இல்லப்பா. ஆமா, அது என்ன பாட்டு? வேணும்னா ஒரு தடவை பாடி காட்டட்டுமா? கொலை விழுந்துரும். ஆமாமா, பூ வாங்கி போங்கம்மா. 2 முழம் கொடு. ஐயா வாங்கய்யா, ஒரு ரூபாய்க்கு 2 முழம் தரேன். இந்த செருப்பை பாத்துக்க, இந்த வந்துடுறேன். சுத்தி சுத்தி வரா. பூ வாங்கிட்டு வந்தீங்களே, என்ன அம்மனுக்கா? இல்ல, அனுமா இருக்கு. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல். என்னையா? என்ன பார்த்து அனுமார்னு சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல். என்ன நேரா பார்த்து சொல். நேர்ல என்ன, சைடுல பார்த்தாலே அனுமார் தான். ஓ மை காட், என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற?
நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திர நாயி உன் கழுத்துல தாலிய கட்டல. என் பேரு மன்மத இல்ல. எம்மா விரலு போச்சே. ராஜேஸ்வரி ஏங்க எப்படி இருந்தது? ஏண்டி என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா? திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது? ஆமா, புருஷன்கார ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா? மத்தியானம் விதவிதமா சாப்பாட்டெல்லாம் கொடுத்து அனுப்பினேன். அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த. புடலங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய். சரி இப்ப என்ன? உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பினேன். எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. குருமிளகெல்லாம் நிறைய போட்டு ரசம் பண்ணனே, அது நல்லா இல்ல. இங்க பாருங்க, பரவாயில்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதா, நல்லா இல்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதா. இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா? நல்லாவே இருந்துச்சு. எது? நீ 6 எழுத்தை பத்தி சொன்னே அது. மரபதாளம் நின்னுகிட்டு இருக்கியே, குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு, ஊத்திக்க வேண்டியதானே? சரி. ஏண்டி அரிசி களையும் போது பார்த்து களையறதுல சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்கு? என்னது? சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்குன்னு கேக்குறேன். அது சரி, அரிசி பருப்பெல்லாம் ஆகாசத்துல விளையுது. சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்? ஆஞ்சநேயா என்னப்பனே ஆஞ்சநேயா. ஆப்டரால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமார்னு சொல்லிட்டா. உன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ரோசம் இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா? சோதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல சொரியறத நிறுத்துறா. யாரு ஆஞ்சநேயரா பேசுறது? ஆமாடா. என்ன மரியாதை இல்ல? உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா, நான் ஒரு பொண்ணை மானசீகமா லவ் பண்றேன். நீதான் எங்க தெய்வீக காதலை நிறைவேற்றி வைக்கணும். பெரிய ஸ்ரீராமச்சந்திரன், அவ பெரிய சீதா பிராட்டி. உங்களுக்காக பல கடலை கடந்து அந்த தஞ்சை மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். ஏன் உன் பக்தனுக்காக இதை கூட செய்யக்கூடாதா? ஒன்னா நீ இந்த கோயில் இரு, இல்லன்னா நான் இந்த கோயில் இருக்கேன். 2 பேரும் ஒரே கோயில் இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. யூ டூ ஆஞ்சநேயா, நீயுமா என்ன கிண்டல் பண்ற? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, சேலஞ்ச் பண்றேன். இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணுகளுக்கு நான் தாலி கட்டல, என் பேரு எம்மா 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 ஓடிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ரதி பொண்ணு வரால, முதல்ல அனுமார்னு சொன்னா, இந்த குணத்தோட பார்த்தா பெரிய அனுமார்னு சொல்லுவா. ஐயோ, பின்னாடியே வரால. ஆஞ்சநேயா, உன்ன மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான். எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணையை சாப்பிட போறேன். இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன். என்ன இது சோதனையா இருக்கு? ஆஞ்சநேயா, ஐயோ, ஆஞ்சநேயரே காணமே. அப்படின்னா நான் என்ன பாக்கியம் செய்தவ? சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு. ஆஞ்சநேயா, போகும்போது அந்த நெருப்பட்டியை கொண்டு போயிட்டாரு. அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா. ஏய், உங்க அக்கா எங்க? அக்கா கோயிலுக்கு போயிருக்காமா. 1 2 3 4 5 6 7 இன்னொன்னு அதென்ன பார்த்தேன், பயந்தே போயிட்டேன். எங்க இப்படி ஊஞ்சல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கீங்களே, இதுங்களை கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன். அடியே, ஃபைல பார்க்கணும் முடியே. அப்படியே இந்த ஃபைல்களையும் கொஞ்சம் பாத்துக்கங்க. அம்மா அம்மா, நானும் வரேம்மா. டேய், யாராவது என் பின்னாடி வந்தீங்க கொன்னுடுவேன். நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே? ஒரு பொம்பளை சொன்னா கேக்குறதா? எந்திரிச்சு போங்களேண்டா.
யாரா நீ? பெத்தப்ப மகனை பார்த்து கேட்கற கேள்வி அது. பெத்த அப்பனா? என்ன அப்படி பாக்குற? நீ என் மக மாதிரி தெரியலையே. 1 2 பேத்தின்னு தெரியும், பெத்தது 8. ஆமா, நீ அம்மா கூட வெளியே போல? போல. நான் இந்த கிழிஞ்ச டவுசர் போட்டுக்கின்னு நான் எப்படி போறது? வேற ஒரு டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா நான் போட்டுன்னு போறேன். இதெல்லாம் அப்புறமே எழுதிக்கோ. எனக்கு முதல் டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா. எடுத்துட்டு வரேன்டா, இங்கே இரு. இன்னும் 2 பிஸ்கெட் இதுல வைக்கிறது இல்லையா? டவுசர் செட் கொண்டு வந்தியா? நான் அந்த ரூம்ல போய் சும்மா வந்துடுறேன். அதுக்குள்ள நீ சாப்பாடு எடுத்து. என்ன நான் சொல்றது காலை உண்டுதா? என்ன சாப்பாடு எடுத்து வச்சியா? வரேன். அம்மா உன்கிட்ட சொல்லி 5 ரூபாய் பணம் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அத உன் கையிலே வச்சிருந்தா என் கைக்கு வராது. எப்போ? ஏண்டா, சாப்பிட்ட விசுவாசத்துக்காக சொல்றேன். சத்தியமா நீ மகன் தானா? நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான். இதத்தா போயிட்டு வரட்டுமா? டாட்டா. டாட்டா சொல்லிட்டு போறான். எங்க அருக்கணி பையன் இங்கேயே வந்துட்டு போறான். அரக்கணி மகனா? அப்போ அவன் நம்ம பையன் இல்லையா? இல்லையே. ராஜேஸ்வரி, புருஷங்கிற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் கால்ல சூடு போடுறேன். என்னையா உடம்புக்கு முடியலீங்க. உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதத்தான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா இந்த உடம்ப குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். யோ, இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயா. அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி, என்ன பண்ணுது? காலையில 6ல இருந்து 8 மணி வரைக்கும் கால் வலிங்க, 8ல இருந்து 10 மணி வரைக்கும் மூட்டு வலிங்க, சரி. 10ல இருந்து 12 மணிக்கு இடுப்பு வலிங்க, 12ல இருந்து 2 மணிக்கு மாறு வலிங்க, 2ல இருந்து 4 மணிக்கு. நிறுத்தியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு. இல்லன்னா 2 3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ? பேர் என்ன? ஆரோக்கிய சாமி. 10. இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கே ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு தான். பேர் இல்ல கூப்பிட முடியாது இல்லீங்களா? பார்த்தேன். இந்த மருந்த ஒரு வேளை சாப்பிடு. இன்னொன்னு எழுதி தரேன், அதையும் சாப்பிடு. சீக்கிரம் எழுதுங்க, வயிற்று பசிக்குது. யோ, எங்க அந்த பேப்பரு? நீங்க ஒரு வேளைக்கு சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டுட்டேன். ஐயோ, ஐயோ, இப்ப ஸ்பெல்லிங் வேற மறந்து போச்சியா? ஆரோக்கிய சாமிக்கு 7 ஆரம்பிக்குங்க. ஐயோ, மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க. பரவாயில்ல, உனக்கு தானே. எதா இருந்தா என்ன? ABCDXYZ. ஏங்க, எதுக்கு உடம்பு ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா? எக்ஸ்ரேயா? உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா? டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும். போயா. நெக்ஸ்ட். டாக்டர் டாக்டர் டாக்டர். யோ, டாக்டர் இங்க இருக்கேன், வா அப்படி. ஓஹோ, நீங்க தான் டாக்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். யோ, எந்திரியா. அங்க 4 பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், கால்ல தான். காலையா? ஏயா, காலை தனியா மணி பர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க? உடம்புல ஒரு பாகம் தானையா, என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், விரல்ல தான். ஐயோ, விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், 6வது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 6வது விரல்? 6வது விரல் தான் எங்க? காட்டு. உன்னை உதைக்க சொன்னாங்க, விரல் தானே காட்ட சொன்னாங்க. 1 2 3 4 5. ஏயா, 5 தானே இருக்கு?
5 விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா? 6வது விரல் இங்க இருந்து ஆரம்பமாகுது. வெரி சக்சஸ். வெரி குட் வெரி குட். கை இங்க இருக்கு. சாரி யோ, உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி. பை த பை, உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பகடா இருக்காரு. யானை பார்க்கணும். யோ, உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா, இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமான். இந்த ஊர்ல ஒரு அயோக்கியம் இருக்கான். அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு ரதி. ரதியா? ரதி விதியின் துருவத்திலே விளையாட வேண்டும். அவ எங்க ஆபீஸ்ல வேலை செய்றா. அவளை கட்டிக்க போறதா நான் சபதம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்பா இதுவரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கழுதைகிட்ட பாலை கறந்துட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான். ஏயா என்னம்மா? உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல. அப்புறம் என்ன வளவளன்னு பேச்சு? ஐயோ, நீ எப்ப இந்த கழுத பாலை கறக்கிறது, நான் எப்ப குளிச்சு அழகாறது, எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது? கொத்தடிமை. எஸ் கொத்தடிமை. எஸ். என் தோள்கள் தினவெடுக்கின்றன. வெரி குட். என் மீசை துடிக்கிறது. போய் சொல்லாது. ஏன்? உனக்கு தான் மீசே இல்லையே. கண்டுபிடித்து விட்டீர்கள். பெரியப்பா. பெரியப்பாவா? ஆமா, அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான். வரட்டுமா? சபாடா. டேய், எங்கடா உங்க அப்பன ஆத்தாவ? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அப்பா உள்ளதா இருக்காரு. ச்சே, இதெல்லாம் நீங்க திங்க கூடாது. வேற என்னதான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெரியப்பா? ஐயையோ, பெரியப்பனை போட்டு ஏன்டா தொல்லை பண்றீங்க? பெத்த அப்பங்கிட்ட போய் கேளுங்கடா. வாங்கண்ணே. எப்ப வந்தீங்க? இப்பதான் தம்பி. சௌக்கியமா? நல்ல சவிக்கம். ஏன் அவரை போட்டு கிள்ற? போங்கடா. பிள்ளைகள் அது குள்ளி அபசாசு. இதுக்கெல்லாம் பிள்ளைகள் அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இதான் இதுக்குத்தான் அரசாங்கமும் சொல்லுது, நானும் சொல்றேன். அளவோட புள்ளைய பெத்துக்கணும். நீ கேட்கவே மாட்டேங்கிற. 8 புள்ளைய பெத்து விட்ட. என்ன எடுத்துக்க, 2 பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? தம்பி, உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது. ஒன்னொன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவஸ்தைப்பட போற. கடைசியா சொல்ற, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா? அண்ணே, பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம்? மூக்குதான் முக்கியம். குடும்ப கட்டுப்பாடுன்னா என்ன? என்ன? பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு தெரிச்ச மாதிரி தான். ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? இனிமே உன்னை திருத்தவே முடியாது. என்ன யாரும் திருத்த வேண்டாம். உங்களை மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க. வாங்க ரூமுக்கு போலாம். இந்த பையன் காணுமே. எல்லாம் அந்த கொள்ளிவாய் பிரசாதம் தான் கொண்டு போயிருங்க. ஐயோ, அதுக்குள்ள லேகியம் வச்சிருந்தனே. ஏன் அது சாப்பிட்டா என்ன? அத சாப்பிட்டா ஒண்ணு இல்ல, ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்க தோணும். அடிச்சுக்க மாட்டாங்களே. அப்ப விடுங்க. ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா. என்ன போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? சீப்பா கொண்டு கோவலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா வாஸ்தவம் தான். அவ யாரு? எவ? அவ யாரு? எவ சில்லற வாங்குவாளே அவ யாரு? பிச்சைக்காரியா? ஐயோ, ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் 300 400 வாங்குவாளே அவ யாரு? கர்மம் கர்மம். மன்மதா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. மேல சொல்லு. இதுக்கெல்லாம் நான் மாடி மேல போய் சொல்ல முடியாதுங்க. மன்மதா, என்ன மிரட்டி புண்ணியம் இல்ல. ராத்திரி ஆனா உங்க புருஷன் அவ வீட்டுக்கு போறாரு, அந்த ராத்திரிக்கு சாட்சிலாம் போயிருமா? ஐயோ, ஏன் புருஷன் அப்படி போறாரு? உங்களுக்கு ஒண்ணு சொல்ற கேட்டுக்கங்க. 8 குழந்தை பத்ததுக்கு அப்புறமும் அவர் அங்க போறாருன்னா நீங்க சரியில்லை. என்னது? உண்மைதான் சொல்றேன். நீங்க வேணா நீங்க சோதிச்சு பாருங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் துணிய மாத்திக்கிட்டு 2 மணி நேரத்துல வருவன்னு போறாரு. எங்க போறாரு? அங்கதான் போறாரு. அவர் போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. எஸ். இதுக்குதான் டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா?
அதுவும் புது சட்டை. இன்னைக்கு எப்படி துணி மாதிரி போறாருன்னு பாத்துறேன். அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போகணும். அப்படி போனா நல்லா இருப்பாரு. என்ன விட்டுட்டு போறாரு? விட்டுடுவேனா? ராஜேஸ்வரியா கொக்கா? பஸ் கிடைக்கலன்னு ஆட்டோல வந்தா இந்த ரோதனையா இருக்கு. என்ன பண்றது? நாட்டோட நடப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு காசு கப்பாய். என்னடி இதெல்லாம்? மாறாப்பு துணி கீழே விழுந்திருக்கு. நானும் எடுத்து போட்டேன். அதுவா தானே விழுந்தது. சரி, இதுல மேல எடுத்து போடுறேன். நீங்க தான் எடுத்து போடுங்க. நான் 7 மணிக்கு என் ஃப்ரெண்ட பார்க்க போகணும். தண்ணி எடுத்து விடாதே. பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத. பேட்டிங் சட்டை எடுத்து வை. நெல்லுங்க. என்னடி இதெல்லாம்? 7 மணிக்கு போய்தான் ஆகணுமா? குழந்தைங்களா எங்க? வித்துட்டேன். செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்காங்க. எங்க என் கண்ணை பாருங்க. அப்பா அப்பா, எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா, அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல, என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான்ப்பா. என்கிட்டயே சபல வேற பண்றான்ப்பா. அப்பா, என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா, போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியுமில்ல? அட ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறான். ஓ, நீதான் மன்மதனோ? ஆமா, நீங்க தான் ரதியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணதும் இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற. என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தொண்டை வெங்கடாச்சல பாகவதர் ஒரு போட்டி வைப்பாரு. அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு என் பொண்ணை கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த ஆளு வைக்கிற போட்டியில எந்த ஆளு? உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? என் பொண்ணு இருக்காட யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தொண்டை போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா, டிராமாவிலயோ சினிமாவிலயோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை, கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும். இல்ல எருமையை கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா, என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறான்ப்பா. டேய், என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணுகிட்ட தீப்பிட்டி கேட்ப? அது என்ன பீடி குடிக்கிற பண்ணா? நான் சுருட்டு குடிக்கிற ஆளு. இந்தாடா. என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிக்கிறேன். எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு, பாட்டி நீ கேட்டிட்டு இருக்கியா? தாத்தான் சரி, இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு, ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த அப்படி எப்படி என்ன செஞ்ச? பாடுனே. பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டி என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா, இவ்ளோ பெரிய புத்திசாலியா இருப்பார்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள, எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க. இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா? உட்கார, சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக ஏன் பையன் மூஞ்சில இவ்வளவு சீயக்கா தேய்க்கிற? அறிவு இருக்காடி, சிவகாய போடுற.
எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா, நீங்க தேய்ச்சிக்கிறது அப்புறம். என்ன சுடுது? உப்பு கறிக்கிறா. ஏண்டா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணேறிது. சீக்கிரம் குளிப்பாட்றா. உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா? பெத்த அப்பனையே போடாங்கறான். உனக்கு அப்படிதான் வேணும். ஐயோ டேய். ஏய் குத்துறடா. மேஜுக்கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அடச்சி கை எடுங்கடா. முதல்ல எல்லாம் சரியா இருக்குதானே எண்ணி பாத்துக்கங்க. ஏய் குழந்தை ஜாக்கிரதை பாத்துக்கடி. டேய் பாத்தீங்களாடா? ஏங்க ஏன் இந்த ஆள் இப்படி அசையாம நிக்கிறாரு? அது ஒண்ணுமில்ல, இவனை சிரிக்க வச்சா 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் தராங்களாம். சிரிக்கலனா நம்ம 1000 ரூபாய் போச்சு. ஐயோ வந்துருங்க போயிடலாம். வாங்க. வாங்கிக்கங்க. ஆளுக்குள்ள பிடி. குடி. உமா குழந்தைங்க அது அங்க படுக்க வச்சிருக்கேன்ப்பா. நானோ பரதேசி, கால்கள் நடக்க முடியவில்லை, வயசாச்சு. பாப்பா என்னருமே குழந்தைகளே, பிக்னிக்கு வந்தீங்களா? இவங்க யாரு? உங்க டீச்சர் அம்மாவா? யாருங்க அது? டீச்சரா? இவர் உங்க ஹெட் மாஸ்டரா? யோ கண்ணாடி போட்டுருக்குள்ள ஹெட் மாஸ்டர். இவளை பார்த்தா உனக்கு டீச்சர் மாதிரி தெரியுதா? நான் இவனும் புரியா? இதுக்கெல்லாம் என் குழந்தைய மொத்தம் 8. நீயும் ஆண்டி பண்ற. அப்ப பீச் வண்டி கிடக்கு. தம்பி எல்லாமே பிளாக் பேஷன் தம்பி. என்னது? பிளாஷ்பேக் நினைக்கிறேன். ஓஹோ தம்பி இந்த கடற்கரையில தான் என் காதல் ஆரம்பமாச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவளுடைய நினைவாத்தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி, மலரும் நினைவுகள். தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். இந்த 8 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற? பழைய பாக்கி 92 ரூபா 50 காசு. இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டில் சாராயம் கொடுறா. முதல்ல பழைய பாக்கிய கொடு, அப்புறம் சாராயம் தர்றேன். டேய் இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் கொடுறா. முதல்ல எழுதி வச்சுக்கோம்ப, அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப. இதே வேலையா போச்சு உனக்கு. சாராயம் கிடையாது போயா. டேய் பெரிய தம்பி பைலான்னு கேக்குறேன், கொடுக்கறியா இல்லையா? முடியாதியா? டேய் பெரிய தம்பி பைலானுக்கு சாராயம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுல கடை நடத்திடுவீங்களாடா? டேய் நடத்திடுவீங்களா? நான் என்ன சொல்லி போட்டேன்? சாராயம் கேட்டேன், இல்லைன்னு சொல்ல வேண்டியதானா? அதுக்கான பாட்டில் எடுத்துட்டு அடிக்க வாரேன். ஏய்யா பெரிய தம்பி பயில்வான பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த ஆள் அடிக்க வாரேன். இந்த நாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? அண்ணே யாரு? என்னையா கூப்பிட்ட? இத வாரேன். என்ன சாமி? நான் இது வரைக்கும் சாராயம் குடிச்ச பழக்கம் இல்ல. சாராயத்தை ஊத்திட்டு சோடா ஊத்தணுங்களா? சோடாவை ஊத்துறதுக்கு அப்புறம் சாராயத்தை ஊத்தணுங்களா? இந்த சனியன் எதுக்கு? இவன்லாம் ஒரு குடிகாரன். பள்ளிக்கு வர்றா. பதனமா கேளுகண்ணு. தமிழார் எடுத்து இப்படி வைக்கணும். வச்சு போட்டு இதை எடுத்து கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு குடிக்கணும். தம்பி தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணிட்டேன் தம்பி, தப்பு பண்ணிட்டு. இப்ப நான் என்ன பண்ணுனேன்? சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்துனீங்க. அப்படி அல்லப்பா, அங்கதானப்பா தப்பு பண்ணி போட்டேன். அப்படி அல்ல தம்பி, அப்படி அல்ல. என்ன சொல்றேன் கேளு. இதை எடுத்து இப்படி கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்திட்டியா? அதுக்கப்புறம் இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு இப்படி குடிக்கணும் அப்பா. குடிகாரர்களுக்கு கேவலம் தம்பி.
மொதன்னு குடிக்க வந்த உனக்கு கத்து கொடுக்காத பாவத்துக்கு ஆளாயிட்ட தம்பி. தம்பி இது ரெண்டையும் இப்படி எடுத்து கட 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 கடன்னு ஊத்திடு தம்பி. இப்படி எடுத்து இப்படி முடக்குன்னு குடிக்கணும். ஏன் தம்பி இன்னொரு தடக்கா சொல்லி தட்டா? கூப்பிட்டியா கண்ணு? போடா. ஹலோ, குட் மார்னிங். எட்டாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சியா? 10ஆம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சா எவ்வளவு ஸ்டடியா போறேன் பார்.